வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? நடக்கும்போது தடுமாறுவது, படிக்கட்டுல ஏறும்போது பயமா இருப்பது, திடீரென சமநிலையை இழப்பது, எழுந்து நிற்கும் போது தலை சுற்றுவது. வயதாகிவிட்டது, இது சாதாரணம் என்று பலரும் நினைத்து விடுகிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா, சரியான உடற்பயிற்சியை தினமும் 10 to 15 நிமிடங்கள் நீங்கள் செய்தாலே சமநிலை திறன், கால்கள்ல வலிமை மற்றும் நடக்கக்கூடிய அந்த திறன் எல்லாமே மேம்பட செய்யும். இன்னைக்கு வீடியோல 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பாதுகாப்பாக செய்யக்கூடிய 4 முக்கிய உடற்பயிற்சியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த உடற்பயிற்சியை நீங்க வீட்டில் இருந்தே எளிமையா செய்யலாம். இதுக்காக நீங்க வெளியில போய் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா வயதானவர்கள் வெளியில போகும்போது விழுந்துருவாங்க, இல்ல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லார் வீட்லையுமே. அதற்காக தான் இது வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய 4 எளிமையான பாதுகாப்பான ஒரு எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்தால் தடுமாறக்கூடிய அந்த அபாயம் குறையும், கால்களுக்கு பலம் கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சுயமா நடக்கக்கூடிய அந்த திறன் மேம்படும். இன்னைக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த 4 எக்ஸசைஸும் உங்களுக்கு தெரிய வரும். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். வீடியோவை முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும் இந்த ஒரு வீடியோ. ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய அந்த முதல் உடற்பயிற்சி என்னன்னா, சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தாங்க. நாற்காலியில உட்கார்ந்துக்கிட்டு எந்திரிக்க போறீங்க. இது ரொம்பவும் பாதுகாப்பானது, செய்யறதுக்குமே ரொம்பவுமே எளிமையானது. முதல்ல நீங்க செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அடுத்தடுத்து இது ரொம்பவுமே ஈஸியாயிரும். இதுக்கு நீங்க ஒரு உறுதியான நாற்காலியை எடுத்துக்கிறங்க. கையை நாற்காலியில பிடிக்காமல நீங்க தானாவே எந்திரிச்சு நிக்கணும், தானாகவே நாற்காலியில உட்காரணும். இதுதான் எக்ஸசைஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டே செய்யறீங்க, இல்லை என்னால தானாக எந்திரிச்சு உட்கார முடியாது அப்படின்னா முதல் நாள் மட்டும் நீங்க சேரை பிடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நில்லுங்க, சேரை பிடிச்சுக்கிட்டே உட்காருங்க. 2வது நாள் கையை விட்டுட்டு செய்யுங்க, 3வது நாளும் கையை விட்டுட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ முதல் டைம் செய்யும் போது மட்டும் பிடிச்சுக்கிட்டு செய்யுங்க. எப்படி இந்த எக்ஸசைஸ் செய்யலாம்னா, நாற்காலியில நீங்க நேரா அமரணும், நேரா உட்காரணும், கூன் போடக்கூடாது. நீங்க நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும், கம்பீரமா உட்காரணும். உட்கார்ந்துட்டு அப்படியே மெதுவா எந்திரிச்சு நீங்க நிமிர்ந்து நிக்கணும், திருப்பி உட்காரணும், திருப்பி எந்திரிக்கணும். ஸோ நீங்க இந்த மாதிரி நீங்க 10 முறை செய்யணும். உட்காரணும், எந்திரிக்கணும், மெதுவாக தான் செய்யணும். இந்த மாதிரி 10 முறை. அதை நீங்கள் 2 செட்டா இல்லைன்னா 3 செட்டா செய்யலாம். ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் 2 செட்டு 3 செட்டா நீங்கள் எண்ணிக்கையை கூட்டிக்கிறங்க. ஏன்னா முதல் டைம் 2ஆம் நாள் செய்யும் போது உங்களுக்கு என்னது தொடைப்பகுதிகள்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கவுண்ட் கம்மியாகவே செய்யுங்க. நாட்கள் போக போக கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க. ஆனால் இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னா, இந்த ஒரு பயிற்சி உங்களுடைய தொடைகளை பலமாக்கும், முழங்கால்களை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை வலுவாக்கும். நாற்காலியில இருந்து எந்திரிக்கக்கூடிய சிரமம் உங்களுக்கு முற்றிலும் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பாத்ரூம்ல இருந்து ஈஸியாக எந்திரிக்கலாம், படுக்கையில இருந்து ஈஸியா எந்திரிக்கலாம். அந்த அளவுக்கு உங்க உடல்ல தன்னம்பிக்கை அதிகரிச்சிடும். அடுத்து 2வது உடற்பயிற்சி என்னன்னா, ஹீல் டு டோய் வாக் தாங்க. இந்த உடற்பயிற்சி நம்மளுடைய முன்னோர்கள் இதை கோயில்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதாவது அடிப்பிரதேசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, கோயிலை சுற்றி ஒரு 3 ரவுண்டு வருவோம்ல, ஒவ்வொரு காலாக எடுத்து எடுத்து, அது அடிமேல் அடி வச்சு அடிப்பிரதேசம். அதாவது இந்த இமேஜில் தெரியுதுல, அந்த மாதிரி. எப்படி இதை நம்ம செய்யணும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே சென்டர்லேயோ இல்லை செவத்துக்கு பக்கத்துலேயோ ஒரு கோடை போட்டுருங்க. கோடை போட்டுட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறங்க, அதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிறங்க. நீங்கள் உங்கள் ஒரு கயிறை கட்டி அது மேலே நடக்கிற மாதிரி
கயிறு கட்டினா எப்படி நடந்து போவீங்க? ஸோ அந்த மாதிரி அந்த கோட்டு மேல நீங்க நடக்கணும். ஒரு காலின் குதிகால மற்றொரு காலின் விரலுக்கு முன்னாக வச்சு நீங்க நடக்கணும். அப்படியே மெதுவாக 10லிருந்து 20 அடி வந்து நடக்கணுங்க. ஸோ இத திருப்பி திருப்பி நீங்க செய்யணும். முடிஞ்சா நீங்க கோயில்ல கூட போய் செய்யுங்க. இல்ல வீட்லயே செய்றதாலும் வீட்லயே செய்யுங்க. ஆரம்பத்துல நீங்க முதல்ல செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா, செவத்த பிடிச்சிட்டு கூட செய்யுங்க. அடுத்து நீங்க செவர பிடிக்காம தானாகவே அந்த மாதிரி நடக்கணும். இந்த எக்ஸர்சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா, இதுதான் உங்களுடைய மூளைக்கும், உடலுக்கும் இடையேயான அந்த கோஆர்டினேஷன் இருக்குல்ல, அத வந்து அதிகரிக்கும். ஸோ கோஆர்டினேஷன அதிகரிக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் கோயில்கள்ல அடிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் போய் இத செஞ்சுட்ருக்காங்க. இது நடக்கும்போது தடுமாறுறது குறைய ஆரம்பிக்கும். இந்த எக்ஸர்சைஸ பண்ண பண்ண நீங்க விழுகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்ட வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு நம்பிக்கை. நீங்க ஈஸியா நடக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ நடக்கிற அந்த திறன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய அந்த உடற்பயிற்சி என்னன்னா, சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் தாங்க. ஒரு கால்ல நிற்கக்கூடிய பயிற்சி. பலருக்கும் இது சற்று சிரமமா தான் இருக்கும். முதல் டைம் செய்யும்போது ரொம்பவுமே கஷ்டமாவே இருக்கும். ஏன்னா ஒரு கால்ல நிக்கிறதுங்கிறது கஷ்டம்ல. ஆனா நீங்க இத தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, நல்ல ஒரு பலன் வந்து உங்க உடலுக்கு வந்து கிடைக்குங்க. எப்படி நீங்க செய்யணும்னா, ஒண்ணு உங்க வீட்டோடைய செவற்று பக்கத்துல போய் நீங்க நின்னுட்டு, செவத்த பிடிச்சுக்கிட்டே நீங்க செய்யலாம். இல்லைன்னா, உங்க அருகில வந்து நாற்காலிய போட்டுட்டு, நாற்காலிய பிடிச்சுக்கிட்டே செய்யுங்க. அடுத்து அடுத்து நாட்கள் போக போக நாற்காலிய பிடிக்காம செய்யுங்க. ஒரு கால சற்று உயர்த்துங்க. 10 வினாடிகள் வந்து நிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது ஒரு 5 வினாடி அந்த மாரி டைம் வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கிறங்க. அடுத்து போக போக நீங்க வினாடிகள இன்க்ரீஸ் பண்ணுங்க. 10 வினாடி வரைக்கும் நீங்க நிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பிறகு கால வந்து மாத்தி மாத்தி செய்யுங்க. ஸோ 2 காலையும் இப்படி மாத்தி மாத்தி செய்யணும். அடுத்தடுத்து நாட்கள் போக போக 30 வினாடி வரைக்கும் நீங்க டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்சர்சைஸ் செய்யறதுனால என்ன நன்மை ஏற்படும்னா, உங்க உடல்ல சமநிலை திறன் வந்து அதிகரிக்கும். கணு கால்கள் இருக்குல்ல, அந்த கணு கால்களுக்கு பலம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். விழுந்துருவீங்க அப்படிங்கிற அந்த அபாயம் முற்றிலும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி என்னன்னா, ஹீல் ரைஸ் எக்ஸர்சைஸ் தாங்க. அதாவது குதிகால்கள நீங்க உயர்த்தி பண்ணக்கூடிய ஒரு உடற்பயிற்சிங்க. குதிகால உயர்த்துறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. இது ரொம்பவுமே செய்றதுக்கு ரொம்பவுமே ஈஸி. இத எப்படி செய்யணும்னா, நீங்க ஒரு நாற்காலி எடுத்துக்கிட்டு அத பிடிச்சுக்கிட்டு கூட செய்யலாம். இல்லைன்னா உங்க வீட்டு செவற்ற பிடிச்சுக்கிட்டும் செய்யலாம். ஓகேங்களா? இது எப்படின்னா, காலுடைய விரல்கள்ல தான் நிக்கணும். குதிகால மேல தூக்கணும். இத வந்து 2 வினாடிகள் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு நிக்கணும். பிறகு மெதுவாக உங்க கால்கள கீழ இறக்கிட்டு நீங்க மறுபடியும் இத செய்யணும். ஸோ எத்தன முறைனா 15 முறை நீங்க இப்படி கால மாத்தி மாத்தி செய்யணும். ஓகேங்களா? அது உங்களுடைய கால்கள்ல வந்து தூக்கிட்டு உங்களுடைய கால் விரல்களால இத வந்து செய்யணும். இந்த படத்துல தெரியுதுல்ல, அந்த மாதிரி தான் செய்யணும். உங்களுக்கு டவுட்டா இருக்கும்ங்கறக்காக சொல்றேன். அந்த படத்துல செய்றாங்கல்ல, அந்த மாதிரி செய்யுங்க. இத செய்யறதுனால உங்களுடைய கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலப்படுத்தப்படும். நடக்கக்கூடிய வேகம் வந்து மேம்படும். நீங்க ஸ்பீடா நடக்க ஆரம்பிச்சுறீங்க. ரொம்ப ஸ்லோவா உங்கனால நடக்கவே முடியாத நிலைமையில நீங்க இருந்திருந்தீங்கன்னா, நல்லா நடக்க ஆரம்பிச்சுருவீங்க. வேகமா நடக்க ஆரம்பிச்சுருவீங்க. படிக்கட்டுல ஏறுறதெல்லாம் ரொம்பவுமே எளிமையாயிரும், சுலபமாயிரும். நீங்க சர்ரு சர்ருன்னு படிக்கட்டுல ஏறுவீங்க, இறங்குவீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்க உடலுக்கு வந்து உடல்களுக்கும், கால்களுக்கும் நல்ல ஒரு பலன் வந்து கிடைச்சிரும். இந்த உடற்பயிற்சியை எப்ப செய்யலாம்னா, காலையில செய்யலாங்க. இல்லைன்னா மாலை நேரத்துல செய்யலாம். ஆனா நீங்க சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. இந்த எக்ஸர்சைஸ வந்து நீங்க வெறும் வயிற்றுல தான் செய்யணும். ஸோ நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா, அப்பன்னா ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கழிச்சு நீங்க செய்யலாம். இத செய்யறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வார்ம் அப் எக்ஸர்சைஸ் வந்து செஞ்சுக்கிறங்க. சும்மா லைட்டா நீங்க கை, கால்கள அசைக்கிற மாதிரி செஞ்சுட்டு கூட இந்த எக்ஸர்சைஸ வந்து நீங்க பண்ணலாம். இந்த எக்ஸர்சைஸ் கூடவே கூடுதலாக சில ஆரோக்கியமான டிப்ஸுகள நான் குடுக்குறேன். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா 100 வயத தாண்டியும் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். தினமும் 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதாவது சூரிய ஒளியில ஒரு 15லிருந்து
சூரிய ஒளிய பார்த்து நில்லுங்க, இல்லைன்னா உட்கார்ந்துருங்க, யோகா பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, இல்ல வெறுமனமே உட்கார்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருங்க. ஆனா சூரிய ஒளி உங்க மேல படுற மாதிரி இருக்கணும். ஏன்னா சூரிய ஒளியில தான் விட்டமின் டி வந்து இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்க விட்டமின் டி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். சிலருக்குலாம் விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். மூட்டு வலி, கை கால் வலி வர்றதுக்கு காரணமே கால்சியம் மற்றும் விட்டமின் டி குறைபாடு தான். ஸோ அதை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக தான் நம்ம சூரிய ஒளியில் வந்து நிற்க சொல்கிறோம். ஸோ விட்டமின் டி இருக்கக்கூடிய உணவு என்னென்னா முட்டை, காளான் இது எல்லாத்துலேயுமே விட்டமின் டி இருக்குது. நீங்கள் சூரிய ஒளியில் கண்டிப்பாக இருங்க. அடுத்து போதுமான தண்ணிங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி உடலுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீர்ச்சத்தை பராமரிக்கணும். நீர்ச்சத்து குறைவாயிருச்சுன்னா அதுவும் சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால தண்ணி குடிங்க. அடுத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், பயறு வகைகள், பாசிப்பயிறு, கொண்டைப்பயிறு, இந்த மாதிரி புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், சிக்கன் மட்டன் சாப்பிட முடியாதவர்கள், சாப்பிட பிடிக்காதவர்கள், சில பேர்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்க பாசிப்பயிறு, கொண்டைப்பயிறு, இந்த ராஜ்மா இந்த மாதிரியான பயறு வகைகளை எடுத்துக்கலாம். அடுத்து கால்சியம் மற்றும் விட்டமின் டி நிறைந்த உணவுகள். கால்சியம்னா முருங்கைக்கீரை, இதில் முட்டை, தென் வந்து எள்ளு, கருப்பு உளுந்து இது எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் வந்து நிறைஞ்சு இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறேங்க. ஆளி விதை, சியா விதை இது எல்லாத்துலேயுமே கால்சியம் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய உணவுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிடணும். நம்ம சொன்ன இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் இந்த 4 எக்ஸசைஸ் நான் சொன்ன இந்த ஹேபிட், அதாவது ஒரு ஆரோக்கியமான லைஃபுக்குள்ளே போகக்கூடிய நான் சொன்ன டிப்ஸு, இதை எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரே 1 மாதம் 30 நாள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடலில் நடக்கக்கூடிய மாற்றத்தை கண்டு நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் உடலில் நல்ல ஒரு மாற்றம் வந்து நடந்திருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஹேபிட்டை நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களை ஒரு ஆரோக்கியமான லைஃப்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இந்த ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நண்பர்களே, வயதுங்கிறது ஒரு எண்ணு மட்டும்தாங்க. ஆனால் உடலை இயக்கி கொண்டே இருந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நம்ம சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.